நேற்று டால்மியாபுரத்தில் நடந்த இரட்டை கொலை வழக்கு பற்றி நான் கூறிக்கொண்டிருந்தேன். அந்த போலீஸ் டாகை பார்த்த உடனே பயந்து அலறிய அந்த பெண் அந்த வழக்கை பற்றி ஏதேனும் சொன்னாளா இல்லையா என்பதை இப்பொழுது பார்ப்போம். அந்த பெண் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். சார், இன்னமும் நான் உங்கள்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது. என்ன போலீஸ் டாகை பிடிச்சிருச்சு. என்ன அந்த பொண்ணு சொல்லுது, பிடிச்சிருச்சுன்னே சொல்லிடுச்சு. அப்போது தன்னுடைய பையிலிருந்து ஒரு செயின் எடுத்து கொடுத்துச்சு. அந்த செயின் எடுத்து கொடுத்து பார்த்தா அந்த பெண்ணினுடைய செயின் அது. அதில் இந்த வீட்டில் நகை அடகு பிடிக்கும்போது ஒரு ஸ்லிப்பில் எழுதி ஒவ்வொரு நகையிலையும் கட்டுவாங்க. அதை திரும்ப மீட்க வரும்போது அந்த சீட்டை எடுத்துக்கிட்டு யார் எவ்வளவு பணங்கிறது அதில் எழுதியிருக்கோம், அதை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு நகையை கொடுப்பாங்க. அந்த சீட் அப்படி இல்லை, அதில் இருக்குது. அதை எடுத்து கொடுத்தோன்னே எங்களுக்கெல்லாம் பெரிய வியப்பு. என்னென்னா, நகையே இந்த பெண்ணுகிட்டேருந்து வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், 2 நாளைக்கு முன்னால் அந்த நகை அடகு கடையில் அந்த பெண் அந்த தன்னுடைய செயினை அடகு வச்சு பணம் வாங்கிட்டு போகுது. கிராமத்தில் இது சகஜம். ஆனால் இந்த ஆள் வட்டி அதிகமாக வாங்குகிற ஒரு நபர். கொஞ்சம் குறைச்ச வட்டி போட்டுக்கோங்கன்னு கேட்குது அது. அவர் அதுக்கு ஒத்துக்கல. வழக்கமாக எல்லோரும் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்க முடியுன்ட்டார். சரின்னு ஒரு கனத்த மனத்தோடையே அது அந்த நகையை அடகு வச்சுட்டு, யாருக்காக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும், நகை அடகு வைக்க போகிறவங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு போயிடுது. அவனுடைய அந்த பெண்ணினுடைய கணவன் ஒரு லாரி டிரைவர். டால்மியாபுரத்தில் சிமெண்ட் லோடு ஏற்றுறதுக்காக அடுத்த நாள் அவன் வர்றான். வந்தோடனே கழுத்தில் இந்த செயின் எங்கேன்னு கேட்குறான். இதை மாதிரி எனக்கும் அம்மாவுக்கும் செலவு இருக்குது, அதனால் நான் அந்த நகை அடகு வச்சுருக்கேன் அதை அப்படின்னோடனே அவன் திட்டுறான். திட்டிட்டு, இப்படியே உன்னோட நான் டிரைவராகவே உன்னை கட்டிட்டு நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், உனக்கு அது புரிய மாட்டேங்குது, உருப்படுறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு அப்படின்னோடனே, வழி நீ தான் சொல்லு அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே இந்த பெண் சகஜமாக சொல்கிறா, நான் கூட அந்த அடகு வைக்க போகும்போது பார்த்தேன், அந்த வீட்டில் நிறைய பணம் இருக்குது, நிறைய நகை இருக்குது, இந்த ஊரே அவர்கிட்ட தான் அடகு வைக்குது, ஆனால் அந்தாலும் அநியாய வட்டி வாங்குறாரு அப்படின்னு சொல்லி இந்த பெண் அவன்கிட்ட சொல்லுது. இப்போ என்ன செய்யலான்னு சொல்கிற அப்படின்னோடனே, வயசானவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, நீ ரொம்ப உத்தமம் இல்லை எனக்கு தெரியும். ஏன்னா அவன் ஏற்கனவே சிறு சிறு திருட்டுகள் செஞ்சு அந்த பெண்ணுக்கு அவனை பற்றி தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. அதனால எதா பண்ண அப்படிங்கிறான். எனக்கு வீட்டை காமி, நான் நைட்டு 11 மணிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிடுறான். வீட்டிலேருந்து சிமெண்ட் லோடு ஏற்றணும்ல, லாரியில் லோடெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு திரும்ப வர்றான். இந்த பெண்ணும் சேர்ந்து அவனை அழைச்சிக்கிட்டு அந்த வீட்டை போய் அடையாளம் காமிச்சிட்டு, வீட்டை காமிச்சிட்டு இந்த பெண் திரும்பி வந்துடுறான். இந்த பெண் திரும்பி வந்துடுறதுனால தான் அந்த டாக் அங்கேருந்து திரும்ப அந்த வீட்டுக்கு போனது. அந்த பெண் பஸ்ஸில் உட்காந்துருக்கும்போது அந்த பெண்ணை பார்த்து அந்த டாக் குலைச்சது, அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். இவன் தன்னுடைய கிளீனரையும் அழைச்சிட்டு அந்த வீட்டுக்கு போகிறான். எப்படி வீட்டுக்குள்ளே போகிறதுங்கிறது இவங்களுக்கு குழப்பம். ஒரு 3 மணி சுமாருக்கு கொல்லை பக்கத்தில் போய் 2 பேர் நிற்கும்போது, எதிர்பாராத விதமாக அந்த வீட்டினுடைய அந்த வயதான அம்மா கொல்லை கதவை திறந்துக்கிட்டு வெளியில் பாத்ரூம் போகிறதுக்கு வராங்க. அந்த வீட்டில் பாத்ரூம் வீட்டுக்கு பின்னால் இருக்குது. பெரும்பாலும் கிராமப்புறங்களில் வீட்டு உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இந்த பாத்ரூம் வர்ற அம்மாவை அப்படி பாத்ரூம் போகிறதுக்கு படியில் இறங்கும் போதே அப்படி இந்த அம்மா அவங்க 2 பேரையும் பார்த்துருது. யாருன்னு கேட்குறதுக்குள்ளே அப்படியே வாயை வச்சு அமுக்கிடுறான். ரொம்ப கனத்த சரீரம் உள்ள அந்த அம்மாவால், வயசான அம்மா, இவங்க 2 பேர் ஒன்றும் பண்ண முடியல. ஒருத்தன் மூக்கையும் வாயையும் அமுக்கிடுறான், இன்னொருத்தன் குரலையை வச்சு நெரிச்சு கொண்டுறான். அங்கேயே இறந்துருது அந்த அம்மா. அந்த ஸ்கஃபில் தான் அந்த இடம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அந்த இடத்துல பிளட்டு சிந்திருக்கு. காதை அறுக்கும்போதும் பிளட் சிந்திருக்கு. இந்த அறுக்கும்போது தான் அந்த காதணியில் ஒரு பகுதி அங்கே கீழே விழுந்திருக்கு. அதை அவன் பார்க்கல இருட்டில். 2 பேரும் இப்படியே போட்டு போனால் உடனே இது வெளியில் தெரிஞ்சிடும்டா, பாடியை உள்ளே இழுத்து போட்டுடலாம் அப்படின்னு கிளீனர் சொல்கிறான். 2 பேருமா சேர்ந்து அதை அப்படியே உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. பாடியை இழுத்துட்டு போய் கிச்சனில் போட்டுடலாம். போட்ட பிறகு அந்த கொல்லை கதவுக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் பின்னாடி தோட்டம் போட்டிருக்கு. இந்த அம்மா வயதான அம்மா அடிக்கடி போய் பார்க்க முடியாதுங்கிறதுனால பின்னால் உட்காந்துட்டு அந்த ஓட்டை வழியாக அந்த ஜன்னல் வழியாக, சின்ன ஜன்னல், அது வழியாக அதை பார்க்குறதுக்காக புதுசாக வச்சுருக்காங்க அந்த ஜன்னல். இவன் என்ன பண்ணுறான், அந்த ஜன்னல் வழியாக கையை உள்ளே விட்டால் அந்த கொண்டின்னு சொல்லுவாங்க, அதை திறக்கிறதுக்கோ அல்லது மூடுறதுக்கோ வெளியிலேருந்தே பண்ண முடியுது. அப்படி ஒரு ஜன்னல் வைக்கக்கூடாது, வச்சுருக்குறாங்க. இந்த அம்மா உள்ளே போட்டுட்டு கதவை சாத்திட்டு ஜன்னல் வழியாக கையை விட்டு அந்த கொண்டியை போட்டுறான் உள்ள. அது கரெக்டாக லாக் ஆகிக்குது. அவன் சொன்னது. ஸோ பின்னாடி கதவும் மூடி இருக்குது, முன்னாடி கதவும் மூடி இருக்குது, உள்ளே ஆள் இருக்காங்க, எப்படி திருடம் போக முடியுங்கிற சந்தேகம் நமக்கு இப்போ இதில் தெளிவாயிடுச்சு. எப்பட்றா பண்ணீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்டால், இவன் அந்த அம்மாவை கொலை பண்ணி உள்ளே போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். இந்த அம்மாவை ஆக்சுவலாக கொலை பண்ணும்போது அந்த வயதான முதியவர் முழிச்சுக்கிட்டு படுத்திருக்கார்.
அவருக்கு காது கேட்காது. அது அப்புறம் தான் தெரியுது எங்களுக்கு. இவன் சொல்கிறான், சார் அவர் வந்து எந்திரிச்சே வரல சார், ஆனால் முழிச்சுட்டு தான் படுத்திருந்தார் அப்படிங்கிறான். அந்த பெண்ணை நான் திரும்பி பார்த்தோன்னா அவருடைய மகளை எங்கள் அப்பாவுக்கு காது கேட்காது சார் அப்படின்னுச்சு. அப்புறம் அந்த படுத்திருந்த முதியவரை அப்படியே முகத்தில் வந்து துணியை போட்டு அமுக்கி குரவலை நடித்து இதே மாதிரி அவரையும் கொண்டுறான். சாவியை எடுக்கிறதுக்கு மட்டும் 1/2 மணி நேரம் தேடுற மாதிரி ஆயிடுச்சு சார். நான் பயந்துட்டேன் விடிஞ்சிருமோன்னு. கடைசியாக பார்த்தா அவருடைய இடுப்புலேயே அந்த லாக்கர் சாவி இருந்துச்சு சார் அப்படின்னா. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, அவருடைய மகள் வந்து எங்கள் அப்பா எப்பொழுதும் சாவியை இடுப்பில் தான் வச்சுருப்பாரு. அந்த சாவியை எடுத்து லாக்கரை திறந்து அந்த கிட்டத்தட்ட அந்த ஊரில் பாதி பேருடைய நகை அங்கே இருக்குது. விவசாய நேரம் அடகு வச்சுருக்குறாங்க. எல்லா நகையும் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கிட்டு 2 பேரும் கிளம்பிட்டான். போகிறவன் நேராக அந்த வீட்டுக்கு போகிறான், இவனுடைய மாமியார் வீட்டுக்கு. போய் நீ இன்னமும் அங்கே இருக்காத, வேலை முடிஞ்சிருச்சு, நீ புறப்பட்ட ஊருக்கு வந்துடும் மணப்பாறைக்கு, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் புறப்படும்போது என் நகையை எடுத்தியான்னு கேட்குறா. அவன் 3 கிலோ நகை எடுத்திருக்கான். இவ செயினை வந்து எடுத்தியான்னு அவள் கேட்குறா. அந்த நேரத்தில் உட்காந்து பிரித்து இவ செயினை கரெக்டாக எடுத்து இவள்கிட்ட கொடுத்துட்டு போகிறோம். கெட்ட நேரம். ஸோ அதனால அந்த செயினையும் வந்து இவள் வாங்கிட்டு கையில் வச்சுட்டு அதை போட்டால் யாராவது சந்தேகப்படுவாங்களோன்னு அவள் பர்சுக்குள்ளே வச்சுக்கிறான். இதில் இவன் 2 பேரும் எங்கே போனான் அப்படின்னு கேட்டால் 2 பேரும் பைக்கில் போகிறான் அப்படின்னு சொன்னிச்சு. பைக்கு ஏதுமா அப்படின்னு சொன்னால் அதுவும் அங்கே எடுத்தது தான் சார். ஐயோ என் பைக்கை வெளியில் நிறுத்தியிருந்தேன் சார் அப்படின்னு அப்போ தான் அந்த மருமகன் சொல்கிறான். அவனுடைய பைக்கை மாமனார் வீட்டில் வெளியில் நிறுத்தியிருந்திருக்கான். அது வரைக்கும் பைக் காண போனது அவனும் பார்க்கல, நாங்களும் பார்க்கல. அந்த பைக்கே எடுத்துகிட்டு போகிறான். பைக் நம்பர் என்னன்னு கேட்டுட்டு எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் சொல்லி அவனை எப்படியா பிடிங்கன்னா டைம் பார்த்தோம். பை திஸ் டைம் அவன் மணப்பாறையே ரீச் ஆகிருக்கிற மாதிரி இருந்துச்சு. மணப்பாறைக்கு ஃபோன் பண்ணி 2 காவலர்களை போட்டு அந்த அட்ரஸை கொடுத்து, நீ அவன் வந்தால் பிடிக்காத, நகை நிறையா வச்சுருக்கான், எங்கேயாவது வச்சுட்டானா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆள் வீட்டுக்கு வந்துட்டானான்னு மட்டும் நீ வாட்ச் பண்ணிக்கணுன்னு நாங்கள் புறப்பட்டு ஜீப்பில் மணப்பாறைக்கு போகிறோம். கிட்டத்தட்ட அங்கே போகும்போது மணி 6 மணி ஆகிடுச்சு ஈவினிங். ஒரே நாள் நடக்குது இவ்வளவும். 6 மணிக்கு அங்கே போகும்போது அப்போது ஒரு 1 ஹவருக்கு முன்னால் 5 o'clock அது பக்கத்தில் நாங்கள் போயிட்டுருக்கும்போது அங்கேருந்து சொல்கிறாங்க எனக்கு, சார் 2 பேர் வந்திருக்கான் சார், வீட்டுக்குள்ளே போகிறான் அப்போ தான் அப்படின்னு அங்கே உள்ள போலீஸ்காரங்க சொன்னாங்க. முன்னாடியும் பின்னாடியும் ஆளை போட்டுக்கிட்டா, வெளியில் வந்தால் பிடிச்சிக்க, இல்லைனா ஒன்றும் தொந்தரவு பண்ணாதுன்னா அவங்க எதிர்த்த வீட்லேயும் பின்னாடியும் தோட்டத்துலேயும் மறைஞ்சே இருந்தாங்க. நான் இங்கேருந்து போன பிறகு போய் கதவை தட்டினா கதவை லாக் பண்ணியிருக்கான். உடனே எங்களை பார்த்தோன்னே அவன் என்ன பண்ணுறான், ஜன்னல் வழியாக பார்த்துட்டு மண்ணெண்ணெய் கேன் எடுத்து ஒருத்தன் மேலே தபதவன்னு ஊற்றிட்டு, எங்கள் மேலே ஒன்றும் தப்பு இல்லை, எங்களை எதுக்கு பிடிக்க வந்தீங்க, நான் ஒன்றே நெருப்பூச்சியை குளிச்சு வச்சுக்குவேன் அப்படின்னு சும்மா போலீஸை மிரட்டுற மாதிரி எப்பொழுதும் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவானு. உடனே நான் என்ன பண்ணேன், அந்த அவனுடைய மனைவியை ஜன்னல்கிட்ட அப்படி காமிச்சு, வச்சுக்கிட்ட நெருப்பை இந்த பாரு யாருன்னு அப்படின்னேன். ஐயோ கொடுத்துருங்க நகையெல்லாம், நம்ம குடும்பமே போயிடும், என் செயினெல்லாம் வாங்கிட்டாங்க, பெரிய நாய் இருக்குன்னு அப்போ கூட. அப்படின்னா அந்த நாய் இம்பேக்ட் அவன் மனசில் எவ்வளோ உண்டாயிருக்குங்கிறது எனக்கு அப்போ தான் நான் பார்த்து வியந்து போனேன். உடனே வந்து கதவை திறந்துட்டான், எல்லா நகையும் ஃபுல்லாக கொடுத்துட்டான். ஃபுல்லாக 2 பேரையும் அழைச்சிட்டு வந்து எப்பரா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த தகவல் பூரா சொன்னான். இது வந்து 2 விஷயம். இதில் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஒரே நாளில் வந்து பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினச்சான்னாக்க நிச்சயமாக அவன் காவல்துறையிலேருந்து மாட்டிக்கிட்டு அவன் குடும்பமே அழிஞ்சு 2 பேருக்கும் ஆயுள் தண்டனை கிடச்சிருச்சு. அந்த குடும்பமே சின்னாபின்னம் ஆகிடுச்சு, சிதறி போயிடுச்சு, எனக்கு தெரியும். 2வது, ஊரில் உள்ளவன் அதிக வட்டி வாங்கி பிழைக்கணும்னு நினச்சாலும் ஆபத்து பின்னாடியே இருக்குது. இதெல்லாம் இதில் வந்து நம்ம கற்றுக்கிற பாடமாக நான் நினைக்கிறேன். அதை உங்கள்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இதன் மூலமாக எந்த விதமான குழுவும் இல்லைன்னா கூட போலீஸ் டாகால் ஒரு வழக்கு கண்டுபிடிக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் என்னுடைய காவல்துறை வாழ்க்கையில். வணக்கம், நன்றி, நாளை மீண்டும் சந்திப்போம்.